வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். இப்ப உலகநாயகன் கமலஹாசன் ரசிகர்கள் கேட்கிற ஒரே கேள்வி, கல்கி ஷூட்டிங் போயிட்டு வந்துட்டார் ஆண்டவர், எப்பதான் KH-237 ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விதான். ஸோ இப்போ நமக்கு ரெண்டு பாசிட்டிவான தகவல்கள் வந்திருக்கு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு தகவல் வந்து இப்ப கரண்ட்லி சேயோன் பட ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ RKFI 3 படங்கள் எடுப்பதற்கான பிளான்ல இருந்தாங்க. அதுல முதல் படம் சேயோன், அது இப்ப ஷூட்டிங்ல இருக்கு. பாடல் காட்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மதுரையில நடக்குது, விறுவிறுப்பாக நடக்குது. அந்த படப்பிடிப்பை உலகநாயகன் கமலஹாசன் அவர்களே துவக்கி வச்சார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்ப ரெண்டாவதா ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு. அதாவது ரஜினிகாந்த் நடிக்க கமலஹாசன் தயாரிக்கக்கூடிய, ராஜ்கமல் தயாரிக்கக்கூடிய படம், இப்ப அந்த படத்துக்கு இயக்குனராக அஸ்வத் மாரிமுத்து அவர் அறிவிக்கப்பட போறாரு. படப்பிடிப்பு வந்து இந்த மாத இறுதி, ஜூன் இறுதி அல்லது ஜூலை முதல் வாரத்துல படப்பிடிப்பு துவங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது அபிஷியலா வரல அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. அதாவது தலைவர் 173 இது வந்து சுந்தர் சி பண்றதா ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் சிபி சக்கரவர்த்தி பண்றதா போய் இப்ப அஸ்வத் மாரிமுத்து சொன்ன கதை வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சு போனதுனால அந்த கதை ஒண்ணு சூப்பர் ஸ்டார் அல்லது உலகநாயகன் தான் பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு கதைங்கிறதுனால அதை விட மனசு வராம நம்ம பண்ணிடலான்னு ரஜினிகாந்த் முடிவு பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துடைய படப்பிடிப்பு தான் இந்த மாத இறுதியில் ஆரம்பிக்க போகுது. முன்னாடி எல்லாம் ஒரு படப்பிடிப்பு அப்படின்னா பூஜை சாங் ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பூஜை அப்ப சாங் ரெக்கார்டிங்கோட ஆரம்பிப்பாங்க. இளையராஜா பீக்ல இருந்த காலத்துல. இப்ப இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இவங்களும் அப்படிதான் அதிரடி பாடலோட ஒரு ரெக்கார்டிங் ஆரம்பிக்க போறாங்க. தலைவர் 173 அதிரடி பாடலுடன் தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம அனிருத் மியூசிக்கல் ஒரு அதிரடி பாடலோட ஆரம்பிச்சா பிரமாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாசிட்டிவாக அதை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ ரெண்டு விஷயங்கள் நமக்கு வந்து பாசிட்டிவா வருது. ஸோ மூணாவது விஷயம் நமக்கு வந்து KH-237 தான். அந்த KH-237 பொறுத்தவரைய எல்லாமே ரெடியா இருக்கு. படத்துல வந்து ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே எல்லாமே ரெடியா இருக்கு. இப்ப வந்து அவங்க படப்பிடிப்புக்கு போக வேண்டிதான் பாக்கி. ஏன்னா அவங்க அன்பறிவுடைய பிறந்த நாள் அன்னைக்கு ராஜ்கமல் வாழ்த்திருந்தாங்க. ஒருவேளை படம் டிராப் ஆயிருந்தா நிச்சயமா அவங்க வாழ்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம அச்சு வினோத் வந்து நம்ம உலகநாயகனோட படம் பண்ண போறாருங்கிறப்ப வாழ்த்துனாங்க. அந்த இயர் பர்த்டே விஷஸ் பண்ணாங்க. அந்த படம் டிராப் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வாழ்த்தல. இப்ப அஸ்வத் மாரிமுத்து வாழ்த்திருக்காங்க. அவர் வந்து ரஜினிகாந்தை வச்சு நம்ம ராஜ்கமல்ல படம் பண்றாரு. அப்படிதான் நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே இருக்கு. அந்த மியூசிக் டைரக்டர், ஒரு படத்தோட மியூசிக் டைரக்டரை வாழ்த்துறாங்க, இந்த ஸ்டன்ட் கொரியோகிராஃபர்ஸை வாழ்த்துறாங்க. அப்படின்னா அந்த படம் இருக்கு, உயிரோட இருக்குன்னு அர்த்தம். அதனால வந்து மனம் தளர தேவையில்லை. வெகு விரைவில் நல்ல நியூஸ் வரும். இந்த 3ல் 2க்கு நல்ல நியூஸ் வந்துருச்சு. பாக்கி உள்ள உலகநாயகன் KH-237க்கும் நல்ல செய்தி வரும். நடிகர் மாதவன், நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர். இவர் வந்து ஏராளமான தொலைக்காட்சி தொடர்கள்ல தன்னுடைய லைஃப் ஆரம்பிச்சவர். ஏராளமான எபிசோட் நடிச்சிருக்காரு. நிறைய டெலிவிஷன்ல நடிச்சு அதுக்கப்புறம் அவரை மணிரத்னம் பார்த்து அவர் வந்து அலைபாயுதையில வாய்ப்பு கொடுத்து அதுக்கப்புறம் அவருக்கு ஏராளமான படங்கள் வந்து அவர் மிகப்பெரிய ஒரு கதாநாயகனானாரு. ஒரு காலத்துல சாக்லேட் பாய், மேடி அப்படின்னு எல்லாரோடும் அன்போடு அழைக்கப்பட்டவர். மின்னலே அந்த காலகட்டத்தில எல்லாம் பீக்ல இருந்தார். ரன்னு, மின்னலே அந்த மாதிரி காலகட்டம். அதே நேரத்தில் அவர் ஹிந்தி படங்கள்லையும் போய் நடிச்சாரு. ரங்குதே பசந்தி, அதுக்கப்புறம் வந்து இப்ப நம்ம துரந்தர் படத்துல ஒரு அஜய் தோவல் அவருடைய கேரக்டரை ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. இவருடைய கலை பயணம்ங்கிறது வந்து ரொம்ப சிறப்பான கலை பயணம். நிறைய நல்ல படங்களை நடிச்சிருக்காரு. அவரே நல்ல படத்தை இயக்கியிருக்காரு. அவர் வந்து ராக்கெட்ரி படம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த நம்பி நாராயணன் அந்த படம் நான் தியேட்டர்ல போய் பார்த்தேன். எனக்கு உடம்பு முடியாம கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் உடம்பு சரியானதுக்கு அப்புறம் போய் பார்த்த முதல் படம் அந்த ராக்கெட்ரி. அதாவது 2022 நினைக்கிறேன். அந்த ஆண்டு தான் நமக்கு வரிசையா ஹிட் படங்கள் விக்ரம்லாம் வந்தப்போ, விக்ரம் அப்புறம் இது வந்ததுன்னு நினைக்கிறேன், பொன்னியின் செல்வன்லாம் அப்பதான் வந்ததுன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு 10-15 நாள் உடம்பு சரியில்லை, ஃபீவர் அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அது சரியானதுக்கு அப்புறம் போய் பார்த்த படம் வந்து ராக்கெட்ரி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பெங்களூர்ல பார்த்தேன் அந்த படம். பிரமாதமா இருந்தது. அது மாதவனுடைய இயக்கமா இருக்கட்டும், அவருடைய நடிப்பா இருக்கட்டும், பிரமாதமா இருந்தது. ஒட்டுமொத்தமா தியேட்டரே வந்து கைதட்டி பாராட்டக்கூடிய அளவுக்கு அவருடைய நடிப்பு இருந்தது. அவருடைய இயக்கமும் சரி.
இப்ப அவர் வந்து நம்ம ஜிடி நாயுடு உடைய லைஃப் ஹிஸ்டரிய படமா எடுக்க போறாரு. அதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஜிடி நாயுடு வந்து ஒரு மிகச்சிறந்த விஞ்ஞானி. ஏராளமான பயங்கர வித்தியாசமான படைப்புகள், 5 ரூபாய்க்கு ரேசர், பயங்கரம். அவர் கண்டுபிடிச்சதெல்லாம் என்கிட்ட புக் இருக்கு, அவர் சம்பந்தமான புத்தகம் இருக்கு. அவ்வளவு கண்டுபிடிச்சாரு. அவர் இந்திரா காந்தி வந்து டாக்ஸ் போட்டு அவங்க காலி பண்ணாங்க. அவர் ஒட்டுமொத்தமா அவர் தனியா பஸ் எல்லாம் நடத்தினாரு, டிரான்ஸ்போர்ட் எல்லாம் நடத்தினாரு. அவருடைய லைஃப் ஹிஸ்டரிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அதுல நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கும். அது காங்கிரஸ் கவர்மெண்ட்டை தாக்குற மாதிரி இருக்கும். இந்திரா காந்தி டோட்டலா காலி பண்ணிட்டாங்க அவரை. அந்த மாதிரி ஒரு ஜீனியஸை வந்து காலி பண்ணாங்க. ஸோ அதை தான் இவர் படமா எடுக்கிறாரு. இவரை பொறுத்தவரைய இவர் வந்து உலகநாயகன் கமலஹாசனுடைய தீவிரமான ரசிகர். கமலஹாசனுக்கும் இவரை ரொம்ப பிடிக்கும், மாதவன்னா ரொம்ப பிடிக்கும். அவருடைய அன்பே சிவம் படத்துல இவரை மிக முக்கியமான கேரக்டர்ல இவரை நடிக்க வச்சாரு. தன்னுடைய சொந்த தயாரிப்பு நிறுவனமான ராஜ்கமல்ல அவர் பண்ண வேண்டிய படம். அவர் லண்டனில் காமேஸ்வரன் அப்படின்னு அவர் பிளான் பண்ணி வச்சிருந்த கதையை வந்து ஆஸ்திரேலியாவுக்கு மாத்தி அதை நல்ல தமையந்தின்னு மாத்தி மாதவனை நடிக்க வச்சாரு. மாதவனுக்கு பத்மஸ்ரீ விருது நேற்று அறிவிக்கப்பட்டிருக்கு. A multifaceted personality of creativity, acting and cinema, ஸ்ரீ மாதவன் ரங்கநாதன் பத்மஸ்ரீ 2026. அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். இந்தியால 2 விதமான ஃபுட்பால் ஃபேன்ஸ் இருப்பாங்க. அதாவது நான் சொல்றது வந்து தொலைக்காட்சியில ஃபுட்பாலை பார்க்கக்கூடிய ஃபேன்ஸ். அந்த 2 விதமான ஃபேன்ஸ்ல வந்து ஒரு குரூப் எப்படின்னா அந்த பிரீமியர் லீக் பார்ப்பாங்க, பிரிட்டிஷ் பிரீமியர் லீக். அதுதான் வேர்ல்டுலயே பாப்புலர். இன்னைக்கு நம்ம ஐபிஎல்லாம் நம்ம பார்க்குறோம்னா அதுக்கு அது தாத்தா. ஸோ அதுதான் ரொம்ப நம்பர் 1 பிரீமியர் லீக், பிரிட்டிஷ் தான். அதுக்கு தான் ஃபேன்ஸ் அதிகம் வேர்ல்டு வைடு. பிரிட்டிஷ் பிரீமியர் லீக், இட்டாலியில இருக்கக்கூடிய லீகு, அப்புறம் ஸ்பெயின்ல வந்து லாலிகா, ஜெர்மன் லீகு, இதெல்லாம் முக்கியமான லீகா இருக்கும். இதுல வந்து மெயின் வந்து பிரிட்டிஷ் பிரீமியர் லீக் தான். அதுக்கு தான் ஃபேன்ஸ் அதிகம். ஸோ அந்த மாதிரி பிரீமியர் லீக் பார்க்கக்கூடிய ஃபேன்ஸ். இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் எப்படின்னா வேர்ல்டு கப் பார்க்கக்கூடிய குரூப். வேர்ல்டு கப் மட்டும் அவங்க பார்ப்பாங்க, இந்த லீக்லாம் பார்க்க மாட்டாங்க. இந்த லீக் எல்லாம் மதிக்க மாட்டாங்க. அவங்க எப்படின்னா 1986 மேரடோனா வேர்ல்டு கப் ஜெயிச்ச அந்த வேர்ல்டு கப் நான் பார்த்துருக்கேன். நான் வந்து இவங்க பிரேசில் துங்கா கேப்டன்சியில பிரேசில் ஜெயிச்சப்ப நான் அந்த வேர்ல்டு கப் பார்த்துருக்கேன். நான் வந்து ஜிடான் முட்டினது வந்து நான் பார்த்துருக்கேன். அது வந்து பிரான்ஸ், அவர் பிரான்ஸோடைய லெஜெண்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய இப்போ லேட்டஸ்டா ஜியோ சினிமாவில் வந்து மெஸ்ஸி 2022 வேர்ல்டு கப் ஜெயிச்சப்ப எல்லா மேட்சையும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றவங்க. ஸோ இப்போ நான் இதை எதுக்கு ஆரம்பிச்சு சொல்றேன் அப்படின்னா, ஃபுட்பால் வேர்ல்டு கப் பார்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து ZEE5ல மட்டும்தான் பார்க்க முடியும் இந்தியால. அதுக்கு 799 ரூபாய்க்கு ஒரு பேக் இருக்கு. மூணு டிவைஸ்ல நீங்க பார்க்கலாம். 3 மாசம் வேலிடிட்டி. ஸோ நீங்க அதை வந்து ரீசார்ஜ் பண்ணா மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும். அதனால 11ஆம் தேதியிலேருந்து வேர்ல்டு கப் ஆரம்பிக்குது. அதனால நீங்க அந்த பேக்கை வந்து 799 பேக்கை வந்து நீங்க ரீசார்ஜ் பண்ணுங்க. வேர்ல்டு கப் ஃபுட்பால் ஜூன் 11 ஆரம்பிச்சு ஜூலை 19 முடியுது. அதுக்கப்புறமும் உங்களுக்கு 2 மாசம் மற்ற ப்ரோக்ராம்லாம் பார்க்கலாம். நம்ம இதுல வரக்கூடிய மற்ற ZEE5ல இருக்கக்கூடிய ZEE5 ஆப்ல இருக்கக்கூடிய மற்ற ப்ரோக்ராம் பார்க்கலாம். இல்ல நீங்க டிவியில பார்க்கணும் அப்படின்னா யுனைடெட் 8 அப்படின்னு டிவி அந்த சேனல்ல தான் உங்களுக்கு நீங்க இதை பார்க்க முடியும். யூ கேன் வாட்ச் FIFA World Cup 2026 on television in India through newly launched யுனைட் 8 ஸ்போர்ட்ஸ். யுனைட் அதுக்கப்புறம் 8 நம்பர் யுனைட் 8 ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்.